ஹாய் மச்சிஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். இன்றைக்கி நம்ம ஒன் இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனை டேஸில் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம 194வது டேஸில் தான் இருக்கும். நேற்று கிறிஸ்மஸ்க்கு வேறு மாதிரி பண்ணலான்னு இருந்துச்சு, ஆனால் வேலை வச்சு வாஷ் அவுட் பண்ணி விட்டாங்க. சரி வாங்க, இன்றைக்கான வீடியோ நம்மளுக்கு இன்றைக்கான நாள் நம்மளுக்கு எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் கரெக்டாக 9:30 மணிக்கு வச்சுப்போம். நான் வீட்டுக்கு போனாங்க சொல்கிறாங்கல்ல, மீன்ஸ் சேலரி தராமல் கொடுத்துட்றாங்கல்ல. அதே மாதிரி ஈவினிங் 6:30 ஆச்சுன்னா கரெக்டாக வீட்டுக்கு அனுப்பணும் தானே. வேஸ்ட் அவங்க காற்றுல வரது மட்டும் கண்ணுக்கா சாயங்காலம் வீட்டுக்கு போகிறது கண்ணுக்கிட்டே. யார் சாமி இவனுங்கோ கொஞ்சம் சீக்கிரம் விட்டாங்கன்னா இங்கே வீட்டுக்கு போகிறதுக்கே 2 ஹவர் ஆகுது. சும்மா நாங்கள் வீட்டுக்கு நான் போவோம். இவங்க பண்ணுற வேலைக்கு வீட்டுக்கு போகிறதுக்கே இப்போ 8:30 மணிலேருந்து 9 மணி ஆகிடும். நான் போய் சாப்பிட்டு தூங்கி கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எங்கே எடிட் பண்ணுறது, எடிட் பண்ணோம் அப்படின்ட்டு நைட்டு எடிட் பண்ணிட்டு உட்காந்துருது ஒரு நைட்டெல்லாம். மீன்ஸ் இந்த டார்கெட் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் எடிட் பண்ணணும் அப்படின்னு. ஒரு வீடியோ கூட எடிட் பண்ணலாம். அந்த வீடியோ எடிட் பண்ணுற வரைக்கும் நைட் தூங்கிறது கூட ஆகாது. இவங்க பண்ணுற வேலைக்கு நைட் லேட்டாக தூங்கிட்டு கதையில் எங்களுக்கு ஆகாமல் எங்கள் அம்மா கிட்ட திட்டு வாங்கிக்கின்னு ஸோ சேட். சரி பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். நம்ம முன்னேறணும்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். பண்ணலாம். சரி, இன்றைக்கும் நம்ம ஃப்ரெண்டு நம்மளுக்காக அங்கே வெயிட் பண்ணின்னு இருக்கிறது. சரி வாங்க, அங்கே போயிட்டு என் ஃப்ரெண்டு வண்டியிலேருந்து கிளம்பலாம். இப்போ பஸ்ஸில் போய் அப்படியே வீட்டுக்கு போகிறதுக்கு 9 o'clock ஆகிருக்கும். இப்போ வண்டியில் போகிறதுனால 8 o'clock 8:20 வீட்டுக்கு ரீச் ஆகிடலாம். சரி வாங்க, அங்கே போய் என் ஃப்ரெண்டு